திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை அருகே அரசு பேருந்தை செல்போன் பேசியபடி ஓட்டுநர் இயக்கியதாக அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. ஒற்றை கையால் பேருந்தின் ஸ்டேரிங்கை பிடித்துக் கொண்டு இயக்கிய இந்த வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பஞ்சபிரகார விழா அதிவிமர்சையாக நடைபெற்றது. வடகாவேரியில் இருந்து யானை மீது வைத்து மேளதாளங்கள் முழங்க எடுத்து வரப்பட்ட புனித நீர் கோவிலை வந்தடைந்தது. தங்கம் மற்றும் வெள்ளிக்குடத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட புனித நீரால் மகா அபிஷேகம் நடைபெற்றது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பஞ்சபிரகார விழா அதிவிமர்சையாக நடைபெற்றது. வடகாவேரியில் இருந்து யானை மீது வைத்து மேளதாளங்கள் முழங்க எடுத்து வரப்பட்ட புனித நீர் கோவிலை வந்தடைந்தது. தங்கம் மற்றும் வெள்ளிக்குடத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட புனித நீரால் மகா அபிஷேகம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பரவலாக சாரல் மழை பெய்தது. பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்த நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை துடியலூர் சுற்றுவட்டாரங்களில் பெய்த கனமழையால் அப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் சுமார் 200 ஆண்டுகள் பழமையான வேப்பமரம் முறிந்து விழுந்தது. இதனால் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார், வீடு மற்றும் மின் கம்பங்கள் சேதமடைந்தன. இப்பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. நாகை மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. நாகை, வெளிப்பாளையம், புத்தூர், பரவை, வேளாங்கண்ணி, திருப்புண்டி, கீழையூர், திருக்குவளை, வலிவலம், தேவூர், கீழ்வேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கோடை மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூரில் 150க்கும் மேற்பட்ட லாரிகள் நெல் மூட்டைகளுடன் காத்திருக்கும் நிலை தொடர்கிறது. சம்பா மற்றும் தாளடி பருவங்களில் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் அவற்றை வெளி மாவட்டங்களுக்கு ரயில் மூலம் கொண்டு செல்லும் பணிகள் நடைபெறவில்லை. இதனால் புத்தூரில் ஒரு வாரத்திற்கு மேலாக நெல் மூட்டைகள் தேங்கி சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு லாரிகள் வரிசையாக நிறுத்தப்பட்டுள்ளன. மழையால் நனைந்து சேதமடையும் அபாயம் அதிகரித்துள்ள நிலையில் நெல் மூட்டைகளை உடனடியாக வெளி மாவட்டங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் இயக்குநர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருக்கு பிரசாதம் வழங்கப்பட்ட நிலையில் கோவிலை சுற்றி வலம் வந்து சாமி தரிசனம் செய்தார். அவருடன் பொதுமக்கள் புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் செல்போன் கடையில் இளைஞர் ஒருவர் செல்போனை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடையில் உரிமையாளர் செல்போனை கண்ணாடி மேல் வைத்திருந்த நிலையில் அதனை நோட்டமிட்ட இளைஞர் திருடிச் சென்றார். சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக தருமபுரி தொகுதிக்கு சென்ற சௌமியா அன்புமணிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாவட்ட எல்லையில் கட்சி தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு சென்ற அவருக்கு கட்சியினர் சால்வை அணிவித்தனர். கன்னியாகுமரியில் கோடை சீசன் விடுமுறையொட்டி படகு போக்குவரத்து சேவை 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி நடைபாலம் ஆகியவற்றை சுற்றுலா பயணிகள் படகில் பயணம் செய்து கண்டு ரசிக்க ஏதுவாக நேரம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காலை 8 மணிக்கு பதிலாக காலை 7 மணிக்கே படகு போக்குவரத்து தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் பேருந்துகளில் அதிக சத்தம் எழுப்பிய ஒலி எழுப்பான்கள் கண்டறிந்து அகற்றப்பட்டன. தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதுபோன்ற ஒலி எழுப்பான்களை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது என ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது.
நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து பந்தலூர் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் வாகனம் மோதி 2 சிறுத்தை குட்டிகள் உயிரிழந்தன. சாலையை கடக்க முயற்சித்த சிறுத்தை குட்டிகள் மீது வேகமாக சென்ற அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே கோவில் கொடை விழாவை ஒட்டி மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளை ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். தென்காசி மாவட்டம் வடகரையில் விளைநிலங்களுக்குள் புகுந்த யானையை நாய்கள் குறைத்து விரட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள வடகரையில் விளைநிலங்களுக்குள் காட்டு யானைகள் புகுந்து பல்வேறு பயிர்களை சேதப்படுத்தி வந்தன. இந்த நிலையில் வடகரை சென்னாபொத்தை பகுதிகளில் நள்ளிரவு நேரத்தில் காட்டு யானை புகுந்த நிலையில் அங்கு காவலுக்காக இருந்த 3 நாய்கள் காட்டு யானையை விரட்டியுள்ளன. திண்டுக்கல்லில் 2 வீலர் மீது சரக்கு வாகனம் மோதி பெண் பலியான நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு பகுதியைச் சேர்ந்த சோபியா சகாயமேரி உள்ளிட்ட 3 2 வீலரில் பயணித்தனர். அப்போது பின்னால் வந்த சரக்கு வாகனம் மோதியதில் சோபியா சகாயமேரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 2 படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுக்கோட்டை, அறந்தாங்கி, இலுப்பூர், ஆலங்குடி ஆகிய வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு உட்பட்ட 696 பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்தனர். அப்போது வாகனங்களின் சிசிடிவி கேமராவில் பதிவாகும் காட்சிகளை 15 நாட்களுக்கு பிறகும் பள்ளியில் தனியாக சேமித்து வைக்க வேண்டும் என ஆட்சியர் அறிவுறுத்தினார். நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட தாவேக எம்எல்ஏ அசுத்தமான நிலையில் இருந்த கழிவறைகளை சரி செய்ய அறிவுறுத்தினார். நாமக்கல் தாவேக எம்எல்ஏ திலீப் கட்டணமில்லா கழிவறைகளை ஆய்வு செய்தபோது சுகாதாரமின்றி காணப்பட்ட கழிவறைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மாணவி ஒருவரின் பிறப்புச் சான்றிதழில் பெற்றோர் பெயருடன் வளர்ப்பு என்ற பின்னொட்டுடன் மாணவியின் மாமா, அத்தை பெயர்களையும் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தந்தை இறந்துவிட, தாயும் கைவிட்டுவிட மதுரையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் தனது தந்தை வழி மாமா, அத்தை பாதுகாப்பில் வளர்ந்துள்ளார். மற்ற அனைத்து ஆவணங்களிலும் பெற்றோர் பெயராக மாமா, அத்தை பெயரே உள்ள நிலையில் பிறப்புச் சான்றிதழிலும் இடம்பெற உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற கிளை உரிய நடவடிக்கை எடுக்க பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளருக்கு உத்தரவிட்டுள்ளது. சேலம் அரசு மருத்துவமனையில் 3 குழந்தைகள் உட்பட 6 பேருக்கு இதய குறைபாட்டை சரி செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆட்ரியல் செப்டல் குறைபாடு எனப்படும் இதய நோயால் பாதிக்கப்பட்ட 3 குழந்தைகள் உட்பட 6 பேர் அனுமதிக்கப்பட்டனர். எக்கோ கார்டியோகிராபி மூலம் இதய குறைபாட்டின் அளவிற்கு ஏற்ப தலையீட்டு சாதனம் மூலம் பாதிப்பை வெற்றிகரமாக சரி செய்து இதயவியல் துறை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். 6 பேருக்கு தலையீட்டு சாதனம், அதாவது க்ளோஷர் டிவைஸ் மூலமா இருதயத்துல உள்ள அந்த ஹோலை அடைச்சிருக்காங்க. I want to appreciate the entire team of cardiology